zero. நேர்களே ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பது பற்றி பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சார், இப்போ இன்ஜினியரிங்ல பல்வேறு நேர்களின் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல குறிப்பாக படிக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகும்பொழுது 1 month கேப், அந்த லீவ் இருக்குது. அதுல வந்து யூஸ்ஃபுல்லா படிக்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா படிக்கிறதோட நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் கேப்புங்கிறது அது ஒரு பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு பேசிக் எஜுகேஷன் இன்ஜினியரிங், இந்த செகண்ட் இயர் டிபார்ட்மெண்ட் வராங்க, அந்த ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேபி ஃபர்ஸ்ட் இயர் லீவ்லயோ இல்ல செகண்ட் இயர் லீவ்லயோ எப்போ செமஸ்டர் லீவ் கிடைக்கிறப்போ தே கேன் கோ ஃபார் எனி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். நிறைய இண்டஸ்ட்ரி ஆஃபர் பண்றாங்க. அப்போ போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்ட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரிக்கு போறப்போ ப்ராக்டிக்கலா என்ன நடக்கிறதோ தெரிஞ்சுக்க அவங்க வந்து அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சர்டிஃபிகேட் கூட வாங்கி தோணுது. ஏன்னா ஒரு டிகிரி இருக்கப்ப இன்னும் அடிஷனல் எவ்வளவு சர்டிஃபிகேட் ஆட் பண்றாங்களோ, இட் மே பி டிப்ளமா இருக்கலாம், இல்ல இது போல ட்ரைனிங் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வேல்யூஃபுல் இருக்கும். அந்த டிகிரியோட சேர்த்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன்றதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 1 month அப்படிங்கிறதுக்கு விடுமுறை 1 month இருக்கு. 1 monthல இப்போ இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா ஒரு 15 days நீங்க போகலாம். இன்னும் 1 month ஃபுல்லா போறதுக்கு, ஏன்னா ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு டிகிரி முடிஞ்சு ஒரு செமஸ்டர் முடிஞ்சு அடுத்த செமஸ்டர் வரப்போ சைக்காலஜிக்கலா ரெஸ்ட் தேவைப்படும். அதுதான் அவங்க அந்த பீரியட்ல போய் அது படி ஓவர்லோட் ஆயிடக்கூடாது. ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு வந்து வெளியூர்ல இருந்து படிக்கிறவங்க பேரண்ட்டை பார்க்க போவாங்க, இல்ல ஃபாரின்ல படிக்க அப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல ஒரு 10 days 15 days போனா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏற்கனவே நீங்க இந்த இது சொன்ன மாதிரி சிவில், மெக்கானிக்கல், இந்த கோர் ரிலேட்டட்ல எவர் கிரீனா இருக்குதா? இப்போதைக்கு அதிக வேலைவாய்ப்புகள் இருக்கா, இல்ல எப்போதும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் இப்பயும் இருக்கு? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெக்கானிக்கல் அண்ட் சிவில் நல்ல ஸ்கோப் இருக்கு. நல்ல எவர் கிரீன் சொல்ற அப்படியே இன்னைக்கு பயங்கர கிரீனா இருக்கு. பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் நல்ல பயங்கரமா இருக்கு. அது அப்பார்ட் ஃப்ரம் த சிவில் ரொம்ப ஹைலி போயிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவை. அதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க. இட் மேபி ரோட்ல இருந்துட்டு ஏவியேஷன்லயும் பில்டிங் நிறைய வருது. ஸோ அதனால சிவில் இன்ஜினியரிங்கோட டிமாண்ட் மோட் இருக்கு. டொமஸ்டிக் ரிலேட்டடா, நாட் ஒன்லி டொமஸ்டிக், நீ இன்டர்நேஷனல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவங்க ஏன்னா அடிஷனலா ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங்கோ ரிலேட்டடோ, ஆட்டோகேடோ, இல்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் போகணும். தென் கம்யூனிகேஷன் நாலேஜ் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு இருக்கு நிறைய. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் எதிர்பார்க்கறது மேத்தமெட்டிக்ஸ் கம்மியா இருக்கிற சப்ஜெக்டா இருந்தா அவங்க படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் கம்மியா இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஆவரேஜா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஏன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் தானே போயிட்டு இருக்கு. எதுவுமே இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் த்ரூ த மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க இன்வால்வ் ஆகி பிராக்டிஸ் பண்றது இல்லை. ஸோ தியரிட்டிக்கலா படிக்கிறதுக்கும் ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஒன்ஸ் பிராக்டிஸிங் மேத்தமெட்டிக்ஸ் அது ஈஸியாக தான் போயிடும். அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி மேத்தமெட்டிக்ஸ்ல அப்படியே வந்து மேபி அரியர் வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியில தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பாஸ் பண்ற ஒரு ப்ராப்ளத்துல நீ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதை அவங்க வந்து வெளில எடுக்கணும். ஓகே, இப்போ டிகிரி நார்மலா பொதுவாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எங்க வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குது? ஹையர் ஸ்டடீஸ் என்ன பொறுத்தளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷன் தே ஹேவ் டு கோ ஃபார் அதர் பிளேஸ். மேபி லோக்கல்ல படிக்கிறவங்க டவுனுக்கு வரலாம், டவுன்ல படிக்கிறவங்க சிட்டிக்கு வரலாம், சிட்டில படிக்கிறவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம், அதர் ஸ்டேட்ல படிக்கிறவங்க ஃபாரினுக்கு போகலாம். இட் மே பி வைட். ஏன்னா அப்பதான் வந்துட்டு அங்க உள்ள அந்த என்வரான்மெண்ட் என்ன இருக்கு, சொசைட்டி எப்படி இருக்காங்க, அங்கே உள்ள அடிஷனல் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்க முடியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் போறோம்னா கன்னடம் கற்றுக்கலாம். இன்னைக்கு இப்போ ஹிந்தியும் ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு நம்ம தேவை ஹிந்தி இருக்கு. பட் எங்க போறோம், சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்காக ஹிந்தி பேசுற அளவுக்கு பீப்புள் வந்துட்டாங்க. எப்படி நம்ம இங்கிலீஷ் வந்து ஒரு 25-50% கலவைகளா பேசுறோமோ, அதே போல ஹிந்தியும் ஒரு 10 to 15% வருது. ஸோ அது மல்டி நாலேஜ் அண்ட் மல்டி லாங்குவேஜ் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது ஒரு அடிஷனல் ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு. ஆனால் லாங்குவேஜ் இப்போ பேசிக் மதர் டங்கா வந்து அந்த அளவுக்கு கிளியரா பேசுறது இல்லை அப்படின்னு அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. மிக்சிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அந்த என்வரான்மெண்ட்ல இருக்கிறோம். ஸோ நம்ம தாய்மொழி தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எஜுகேஷன்ல கம்பல்சரி வந்து அவங்க வந்து தமிழ் படிச்சாகணும். நல்ல ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வைக்கும்போது இப்ப தமிழ்ல இருந்து பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் 7000 பள்ளிக்கூடங்கள் நிறைய இங்கிலீஷ் மீடியம் மாத்திரம். ஏன்னா என்வரான்மெண்ட் சேஞ்சஸ் கவர்மெண்டே டேக்கிங் ஸ்டெப்ஸ். இதுல வந்து தமிழ் மீடியம் அப்படிங்கும்போது தமிழ்ல மெக்கானிக்கல் சிவில் இருக்கிறத தன்னா பல்கலைக்கழகத்துல இருக்கு சார். பட் அதுல என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் அவ்வளவு ப்ரிவ் பண்ணிட்டு வெளியில வர்றப்போ ஒரு குவாலிட்டி ஓரியன்டா வர்றங்கிறது ஒரு மிஸ்கான்செப்ட் இருக்கு.
ஏன்னா அது வந்து ஏன்னா ஒரு எல்லாருமே நம்ம மதர் டங் ஓகே, பட் இதெல்லாம் வந்து வி டாக்கிங் அபவுட் உலக நீடு, உலக நீடுக்காக படிக்கிறோம். அப்போ தமிழ் எடுத்துட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்போ இன்னொரு ஆத்தர் போறப்போ அது கஷ்டமா இருக்கு. அப்போ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கஷ்டமா இங்கிலீஷ் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ராக்டிஸ் ஆகிறப்போ அவங்க நாளைக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போறப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு டிஸ்கஸ் பண்றப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ மேபி ஹையர் எஜுகேஷன் வேகன்சி ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியம் பெட்டர் அக்கார்டிங் டு மை வியூ. அதுல என்ன சொல்றாங்க, படிச்சுட்டு எல்லாருமே ஃபாரின் போறதில்ல, பட் தமிழ்நாடு தேவைகளுக்கு என்னன்னா தமிழ்ல படிக்கும்போது அதுல ஆர்வமுள்ள அதில் படித்துட்டு இங்கே வேலை பார்க்கலாம். கண்டிப்பா. அது வந்து ஒரு லாங்குவேஜா மற்றும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜா மற்றும் அதுல ஃப்ளூயன்ஸியா பேச தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நீங்க சொல்றது உண்மை சார். நீங்க வந்து தமிழ்ல படிச்சுட்டு போனோமா உள்ள 100% எடுத்துக்க முடியும். ஒரு இங்கிலீஷ்ல படிச்சப்போ 80% வந்து அப்சர்வ் பண்ண அது உண்மைதான். பட் என்னன்னா ப்ராக்டிகல் போறதுல அது நடக்குமாங்கிறது பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ அதனால அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து தான் வந்து தமிழ் நல்ல அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க நினைக்கிறவங்க வேற காலேஜ் படிக்கிறது அதில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு தே கேன் கம் அவுட். அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆமாம். அதுல இந்த ஹையர் ஸ்டடிஸ் இது எதுவாக இருந்தாலும் முடிச்சுட்டு இப்போ ஃபாரின் போகணும் அப்படிங்கிறவங்க, இப்போ யூஜி முடிச்சுட்டு ஃபாரின் போகணும் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்? இல்லை, ஃபாரின் போகிறதுக்கு நீங்கள் எஜுகேஷன் போகிறதுனா நிறைய கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. ஆர்எல்ஸ் யூ கேன் அப்ளை டு எனி அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி. எங்கே திங்க் பண்ணுறீங்களோ எந்த கண்ட்ரி போகிறீங்களோ நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு அந்த கண்ட்ரி பர்டிகுலர்ஸ் எடுத்துட்டு யூ கேன் அப்ளை ஃபார் இட். அப்ளை பண்ணுறப்போ அவங்க ரெஸ்பான்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜிஆர்இ டோஃபல்னு எக்ஸாம் எழுதுறோம், ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த ஸ்கோரிங் மார்க்கையும் அதை கன்சிடர் பண்ணுறாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய அட்டஸ்டேஷன் சர்டிஃபிகேட்டு தென் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணால் தேல் பி காலிங் யூ ஃபார் பர்சனல் இன்டர்வியூ. அப்புறம் ஒன்ஸ் ஓகே மீன் தேல் பி காலிங் ஃபார் த அட்மிஷன் கன்சர்ன். அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கலாம். என் நம்பர் ஆஃப் யூ கேன் சே எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி. இட் மே பி கல்ஃப் ரிலேட்டடா இல்லை அமெரிக்கா கனடா வாட் எவர் கன்சர்ன். சென்னையிலேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த டூரிங் மே டு ஜூன் ஜூலையில் நடக்கிறப்போ நீங்கள் அதையும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு ஒரு அவேர்னஸ் எடுக்கும், நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. ஓகே. இதில் நீங்கள் பர்டிகுலராக எம்பிஏல ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட்ல எல்லாரும் எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு எல்லா சைடுமான மேனேஜ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அவைலபிலிட்டியாக இருக்கா? இல்ல, மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் படிக்கிறதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ங்கிறது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்று அதுல செக்மெண்ட் சொல்லிருக்கீங்க. ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் இருக்கு. பட் இன்ஜினியரிங் உள்ளவங்க வந்துட்டு லைக் ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங்ல போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஃபைனான்ஸ் அவங்க வந்து ஏன்னா ஃபைனான்ஸ் படிச்சாகணும் அண்ட் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா போறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஸோ அந்த ஹெச்ஆர் நிறைய பீப்புள் டாமினேட். ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, என்ன படிப்பு ஹெச்ஆர் அப்படின்னு சொன்னா என்ன படப்பிரிவு, அதுல வந்து செக்மெண்ட் என்னென்ன? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன். ஹெச்ஆர் எப்படி மனித மேம்பாடு எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவோம், அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் அண்ட் men and organization. ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் பிஹேவியர் அண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் அதுதான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஒரு ஆர்கனைசேஷன் பிஹேவியர் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஏ டு இசட் தே கேன் கம் ஹைராரிட்டி இருக்கு. அந்த ஹைராரிட்டிக்கு ஏற்ப லோ டு எப்படி டாப் லெவலுக்கு போகிறது, டாப்ல இருந்து எப்படி லோ லெவலுக்கு வருது, இந்த கம்யூனிகேஷன் சேனல் எல்லாமே அந்த ஸ்டடீஸ்ல வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் படிச்சதுனால அவங்க எடுத்துக்கிறாங்க. தென் தேல் பி ஈஸி டு அப்ரோச் அந்த சிஸ்டம் மேனர். அப்போ அந்த ப்ராப்ளமே இருக்காது. எதுவும் அந்த பிளானிங், இந்த சிஸ்டமேட்டிக் பிளானிங் ஒரு கான்செப்ட் இருக்காங்க. அந்த பிளானிங்கோட சிஸ்டமேட்டிக் பிளானிங் அண்ட் மெத்தட் அண்ட் மெத்தடாலஜி கரெக்டாக எடுத்துட்டு போய் இதை ஒரு எக்ஸிக்யூட் இந்த டயத்தில் பண்ணணும்னா அந்த டயத்துக்கு பண்ணுவோம். அது டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும். Then everything is possible to go in right manner to completing within the time frame concerned for the productivity இருக்கலாம். It may be for the profit oriented இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். நேர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தமைக்கு முன்மாதிரி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேர்களை இலக்கு நிகழ்ச்சி மீண்டும் திங்கட்கிழமை தொடரும். நன்றி, வணக்கம்.